அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கின் விசாரணை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுநல வழக்காக 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த 7 மனுக்கள் ஒவ்வொன்றாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன்படி அந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ இந்த பொதுநல வழக்கில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது. விவரம் என்ன? முதல் மனுவாக எது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரம். அந்த கரூர் துயரம் தொடர்பான ஒரு 7 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும், இதுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும், உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கணும், தாவேக்காவை அங்கீகாரத்தை செய்யணும். இப்படி ஒரு 7 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாங்க. இதில் பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்தும், அதாவது கரூரில் பாதிக்கப்பட்டவருடைய தரப்பிலையும் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 7 மனுக்களுடைய விசாரணை என்பது 10:30 துவங்கும் சொல்லப்பட்ட நிலையில் அப்புறம் கடைசியாக பொதுநல மனுக்கள் எல்லாத்தையும் விசாரித்து கடைசியாக விசாரிக்கிற நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமனுடைய அமர்வு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சரியா அந்த விசாரணை துவங்கி நடந்துட்டு இருக்குது. பொதுநல மனுக்களை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மனுதாரர் தரப்பினுடைய அந்த மனு முதல்ல விசாரிக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவருடைய மனு முதல்ல விசாரிக்கிறாங்க, அவர் தாக்கல் செய்யப்பட்டதை. அதுக்கு முன்னாடி இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி எடுத்த மனுவில் கவர்மெண்ட் தரப்புல அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும்னு சொல்லி மட்டும்தான் கேட்கிறாங்க. ஆனா எந்த விதமான சட்டவிரோத செயலையும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை அவங்க குறிப்பிடல. இந்த வழக்கு விசாரணையில என்ன மாதிரியான சிக்கல் இருக்குன்றதை அவங்க குறிப்பிடலன்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. இப்ப என்ன ஒரு தகவல் சொல்ல வராங்கன்னா, அரசு தரப்புல இந்த சிபிஐ மனுவை விசாரிக்கிறது தொடர்பான மனுவில் விசாரணையில கரூருக்கு 7 மணிக்கு தான் விஜய் வந்திருக்காரு. கூட்டம் அதிகமா இருந்தது, அதனாலதான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினுடைய தவறான நடவடிக்கையினால சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்பட்டது ஏற்றுக்க முடியாது என்ற மாதிரியான தகவல்களை அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லிட்டு இருக்காரு. எனவே உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிட்ட கேட்டிருக்காரு. விஜய் கரூருக்கு வருவதற்காக சொன்ன நேரம் அப்படிங்கிறது 12 மணி அளவில். ஆனா அவருடைய வந்த நேரம் 7 மணிக்கு தான் வந்தார் இரவுல. அந்த அதிகமான கூட்டத்தினாலதான் அந்த விபத்து நடந்திருக்கு. இந்த உயிரிழப்புகள் இவ்வளவு தூரம் நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல்களை அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி விசாரிக்க உத்தரவிடணும் அப்படின்னு கோரப்பட்ட அந்த மனு தொடர்பான விசாரணையில தான் அந்த தகவல்கள் எல்லாம் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அரசு ஒரு தனியாக விசாரணை ஆணையம், ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஓய்வு நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைச்சு அது விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்களும் அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல சிபிஐ விசாரணை கோரி அந்த தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீதான விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான இந்த தகவலை சொல்றாங்க. அது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் சொல்லும்போது காவல்துறையினுடைய தவறான நடவடிக்கையால் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு தகவல்களை அவங்க தரப்புல சொல்றாங்க. கரூருக்கு 7 மணிக்கு தான் விஜய் வந்தாரு, கூட்டம் அதிகமாக இருந்தனாலதான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அந்த நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. மேலதிகமாக இந்த அரசு தரப்பு செயலும் இந்த தாவேக்காவுடைய தரப்பு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணையும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. காயத்ரி, இன்னொரு அடுத்தடுத்து உடனடியாக இந்த தகவல்கள் எல்லாம் நொடிக்கு நொடி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து நீதிபதிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் இன்னும் சற்று நிமிடங்கள்ல தெரிய வரும். காயத்ரி. வெற்றி, இப்போ இந்த 7 வழக்குகள்ல முதல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும் இல்லாம இழப்பீடு உள்ளிட்ட நிறைய கோரிக்கைகளும் அதில் இடம்பெற்றிருந்ததில்ல. அந்த கோரிக்கைகளை ஒரு முறை நினைவூட்ட முடியுமா? ஆ 7 மனுக்குள்ள முதல் பிரதான கோரிக்கை அப்படிங்கிறது சிபிஐ விசாரணைக்கு இதை மாற்றணும். ஏன்னா தொடர்ச்சியா அவங்க முன்வைக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதுல மாநில காவல்துறையினுடைய விசாரணையோ மாநில அரசு நியமிச்ச அந்த ஓய்வு நீதிபதியினுடைய விசாரணையோ இவங்க நம்பாம அது எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பிரதானம். அதுக்கு பின்பு அந்த 1 கோடி ரூபாய் இறந்தவங்களுக்கு 10 லட்சம் அரசு கொடுக்குது, 20 லட்சம் விஜய் அறிவிச்சிருந்தாரு.
மாறாக 1 கோடி ரூபாய் கொடுக்கணும், உயிரிழந்தவங்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதுவெல்லாம் அடுத்தடுத்து விசாரிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்ன மனுவோட விசாரணையில் இப்போ அடுத்த அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, பொதுவாக எந்த ஆதாரமும் இல்லாம மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு அரசு தரப்பு வந்து வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இது அரசு தரப்பு இப்படி ஒரு வாதத்தை சொல்லுவாங்கன்றது எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்க வந்து எந்த ஆதாரமும் இல்லாம, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொதுநல மனுவை தாக்கல் செஞ்சிருந்தவங்க, சிபிஐ மாற்றணும்னு சொல்லி தாக்கல் செஞ்சிருந்தவங்க வந்து காவல்துறையினுடைய தவறான நடவடிக்கையினால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்படி சொன்னதை தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஆதாரமே இல்லாம அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதனால சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை இப்போ வந்து அரசு தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. காயத்ரி, வெற்றி, இப்போ சிபிஐ விசாரணைக்கான அந்த சட்டவிரோத குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது எதுவுமே இடம்பெறல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஒரு வழக்கை வந்து காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னா என்னென்ன நடைமுறைகள் இருக்க வேண்டும், இதுல என்னென்ன விஷயங்கள் இருப்பதாக சொல்லப்படுது? கரெக்ட். அது வந்து அந்த கரூர்ல வந்து இந்த சம்பவம் உயிரிழப்பு தொடர்பா கரூர் போலீஸ் லோக்கல் ஸ்டேஷன்ல பதிவு செஞ்ச வழக்கு வந்து கரூர் மாவட்ட நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்குது. அவங்களும் விசாரிச்சிருந்தப்போ கடுமையான வார்த்தைகளை நீதிபதிகளை முன் வச்சிருந்தாங்க. இது எப்படி இந்த அளவுக்கு கூட்டம் வரும்ன்றது ஏன் கணிக்கல, எங்க தவற விட்டீங்க, நான் மனசாட்சிப்படி தீர்ப்பு சொல்லுவேன், இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து அப்போ கரூர் மாவட்ட நீதிபதியும் தெரிவிச்சிருந்தாங்க. எனவே அந்த வழக்கு தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு இவங்க தாக்கல் செய்யக்கூடிய இந்த பொதுநல மனுவில் வந்து சிபிஐ விசாரணை கோருறதுக்கான காரணங்களா இவங்க சொல்றது வந்து, காவல்துறை மீது இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காவல்துறையினுடைய தவறான கையாள்கையினால தான் இந்த சம்பவம் நடந்தது, அதனால தான் இப்படி நடந்திருக்கு. அதனால காவல்துறை விசாரிக்கிறதையோ மாநில அரசு அமைச்ச அந்த விசாரணை ஆணையம் விசாரிக்கிறதையோ வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் காரணமாக தான் இவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறதாக அதன் மேல கூடிய நம்பகத்தன்மையின்மை முன்வைச்சு இவங்க அந்த மாதிரியான ஒரு விசாரணையை கேட்கிறாங்க. பட் ஆனால் சிபிஐ விசாரணைக்கு உரிய தேவை வரக்கூடிய பட்சத்தில் தான் நீதிபதிகள் அதுக்கான விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்பு தெரியுது. ஏன்னா இப்போ மாநில அரசு நியமிச்ச அந்த விசாரணை ஆணையத்தினுடைய விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய அறிக்கையில ஒருவேளை அவங்களுடைய அறிக்கையில நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தால் மட்டும்தான் சிபிஐ விசாரணைக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு வழக்கறிஞர்கள் கருதுறாங்க. எனவே வந்து இப்போ அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த ஆதாரமும் இல்லாம மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, அதனால சிபிஐ விசாரணை தேவை இல்லைன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்து என்னன்னா, இது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடம், அனுமதி வழங்கப்பட்டு தான் கூட்டம் நடந்திருக்கு. இது காவல்துறை தரப்புல நம்ம கிட்ட தொடர்ச்சியா அவங்க செய்தியாளர் சந்திப்புலையும் காவல்துறை தரப்புல சொன்னதுதான். ஏன்னா முறையாக இந்த இடம் வந்து அவங்களுடைய அனுமதியோடு தாவேகா தரப்புலையும் ஆனந்த் வந்து பொதுச்செயலாளர் ஆனந்த் தான் பெட்டிஷன் கொடுத்து கேட்கிறாரு எல்லா இடங்கள்லையும் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதியை. அப்படி அவரு கேட்டு அவங்களுடைய ஒப்புதலோட அவங்களுடைய ஏற்போட தான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது அப்படின்றத காவல்துறை சொன்னாங்க. இங்கேயும் அதே வாதத்தை அரசு தரப்புலையும் பதிவு செய்யறாங்க. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடம், அவங்களுடைய ஏற்புதலோடு தான் இந்த இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்க வந்து காவல்துறையினுடைய தவறான கையாள்கை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க மனுதாரர். அதை வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து மறுத்திருக்காரு. இந்த சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிற வாதத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. நீதிபதிகள் வந்து இதுல என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறதும் இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காயத்ரி, வெற்றி, இப்போ 7 பொதுநல வழக்கு மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே பேசியிருந்த மாதிரி, காலையில் பேசின மாதிரி தாவேகாவினுடைய அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த், அதுக்கப்புறம் சிடி நிர்மல்குமாரோட அந்த பிணை கோரிய ஜாமீன் மனு மீதான விசாரணையும் இருக்கு. இப்போ இந்த வழக்குகள்லாம் முடித்த பிறகுதான் அது விசாரணைக்கு வரும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா அடிப்படையில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இது தொடர்பான வழக்குகள் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக வழக்குகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கும் போது விசாரணை நடைபெறக்கூடிய தற்போதைய நிலைக்கு அது ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏதேனும் சொல்லப்படுகிறதா? நீங்க களத்திலிருந்து பார்த்திருக்கீங்கல்ல, அது பற்றிய விவரங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கா? இல்ல, அதாவது இவங்க இந்த பல்வேறு விசாரணை நடக்குதுல, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி போலீஸ் தரப்பு விசாரணை,
அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிக்குது. ஓய்வு நீதிபதியினுடைய ஆணையத்தினுடைய விசாரணை தனியாக ஒரு பக்கம் நடக்குது. அதை பொதுவாக ஆணையத்தினுடைய விசாரணை நடக்கும் பொழுது அது தாமதமாகும். பொதுவாக அதுக்குரிய கால தாமதங்கள் எடுக்கக்கூடிய காலம் ஆகக்கூடிய ஒரு சூழல் தான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அதை முன் வச்சு தான் ஆணையத்தினுடைய விசாரணை காலதாமதமாகும். அதில் என்ன நடக்கும்னு எதிர்க்கட்சிகள் அதிமுக தரப்புல கூட இது உடனடியாக ஒரே நைட்ல ஆணையத்தை அமைச்சுட்டாங்க, அதனுடைய விசாரணை எப்படி இருக்கும்னு தெரியாதுன்ற மாதிரியான வாதங்களை எல்லாம் எதிர்க்கட்சி அதிமுக தரப்புல இருந்து கூட முன் வச்சுட்டு இருந்தாங்க. எனவே இதுல இந்த ஆணையத்தினுடைய விசாரணை அப்படிங்கிறது முழுசா முடியணும் அப்படின்னா அதுக்கு சிஎம் என்ன சொன்னாருன்னா உடனடியாக சீக்கிரம் இந்த ஆணைய விசாரணை நடத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.